தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு நேயர்களுக்காக இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகுவதாக ரொம்ப வருத்தத்துடனும் நிறைய நன்றிலாம் சொல்லி விலகி இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? செய்திகளில் வரணும், வேறு ஒன்றும் இல்லை. அது வரிசையாக வரும். நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிட்டதுனால அவர் போனால் போட்டுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் அது இது இப்போ அவருக்கு சீமானுக்கு ஒரு விளம்பரம், இந்த அம்மாளுக்கு ஒரு விளம்பரம். வேறு செய்தி ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கணும்ல. அவரை பொறுத்தவரையிலும் ஏதாவது ஒரு செய்தியில் இருந்துக்கிட்டே இருப்பார். மக்களுக்கு அவர் என்ன செஞ்சார், ஏது செஞ்சார், ஒரு கட்சி என்ன ஆகுது, அதை பற்றி யாருக்கும் ஒன்றும் தெரியாது. காளியம்மாளை வச்சுட்டு இப்போ 10 நாளாக செய்தி போட்டுக்கிட்டுருக்கீங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் காளியம்மாள் திமுகவில் சேருவாரா, திமுக அழைப்பு அப்படின்னு போடுவீங்க. அப்புறம் காளியம்மாள் திமுகவில் சேருவதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாரா, சேருவாரா அப்படின்னு அது ஒரு செய்தி போடுவீங்க. காளியம்மாள் தனி கட்சியை தொடங்குவதாக உத்தேசம், தனி கட்சி தொடங்கினா என்ன, அது ஒரு 10 நாள். இப்படி காளியம்மாளுக்கு நல்ல விளம்பரம் வரும். சீமான் கட்சியை விட்டு விலகி காளியம்மாள்னு போடும்போது சீமான் பேரும் சேர்ந்து வரும். ஆக நாம் தமிழர் கட்சிக்கு இன்னொரு 10 நாளைக்கு மீடியாக்கள் நல்ல செய்தி கொடுப்பீங்கிறது தெரியுது. அதை தவிர வேறு எந்த பாதிப்பும் தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டு அரசியலுக்கோ எந்த வகையான பாதிப்பும் ஏற்பட போகிறதில்ல. உங்களுக்கு செய்திகளாக போட்டுக்கிட்டு போயிட்டுருக்கேன். எனக்கும் கொஞ்சம் பொழப்பு விடும், அதை வச்சு பேசுறது, அவ்வளோ. ஆனால் இது தொடங்கின புள்ளிங்கிறது சீமான் அவர்கள் காளியம்மாள் அவர்களை பிசிறு அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஒரு ஆடியோ ஒன்று வெளியாச்சு. அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சிக்குள்ளே அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்கவே படலை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி தான் பார்க்குறீங்களா நீங்களும்? நாம் தமிழர் கட்சியில் சீமானை தவிர வேறு யாருக்கு முக்கியத்துவம் இருந்தது? அந்த கட்சியில் அவர் நாம் தமிழர்னு வச்சுருந்தாலும் காளியம்மாவும் இவர் இருந்தாலும் நாம் தமிழர், நாம் தமிழர்னு ஆயிருக்காரு. 2 பேர் இருக்கிறதுனால தானே நாம் தமிழர். அப்போ ஆதித்தனார் கட்சி ஆரம்பித்த போது நாம் தமிழர்னு பேர் வச்சதுக்கு தமிழ்வான ஒரு இது எழுதியிருந்தார். ஏன் நாம் தமிழர்னு ஏன் வச்சுருக்காரு அப்படின்னு. அவர் கட்சியில் இன்னொருத்தர் இருக்கார், வாலாஜாபாத் வரதராஜனா என்னமோ அவர் 2 பேர் இருக்கிறதுனால நாம் தமிழர். இல்லாட்டி போனால் ஆதித்தனார் மாத்திரமே இருந்திருந்தால் அதை நான் தமிழர்னு வச்சுருப்பாங்க. 2 பேர் இருக்கிறதால நாம் தமிழர். இப்போ காளியம்மா போயிட்டாக்கா நாம் தமிழர் நான் தமிழர் ஆகிடும், அவ்வளோதான். ஆனால் காளியம்மாள் போகிறதுனால எங்களுக்கு ஒன்றும் இழப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சீமான் பேசுகிறாரு. என்ன பெரிய இழப்பு இது? என்ன பெரிய ராஜ்யம் ஆண்டுகிட்டு இருந்தார், பெருசாக வெற்றிகளை இது பண்ணிகிட்டு இருந்தார். அது போகிறதுக்கு அவர் இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? என்ன வாழ்ந்தார் ஒரு இழக்கிறதுக்கு? யூடியூப்பை தவிர அவருக்கு என்னங்க இருக்குது? அவருக்கு என்ன தமிழக அரசியல்லையோ எதுலேயும் என்ன பண்ணியிருக்கார் அவர்? என்னமோ அவங்க அந்த அம்மாவை போகிறதுனால அவருக்கு என்ன இழப்பு இருக்குது, நமக்கு தான் என்ன இழப்பு இருக்குது, மக்களுக்கு தான் என்ன இழப்பு இருக்குது, இந்த செய்தியை பார்க்குற ரசிகர்களுக்கு தான் என்ன இருக்குது? ஒரு செய்தியாக இது? காளியம்மாள் என்ன பண்ணாங்க தமிழக அரசியலில்? அதை முதல்ல சொல்லுங்கள். நாம் தமிழர் என்ன படிச்சுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் யாரோ இருந்தாங்களோ அந்த அம்மா என்ன படிச்சுன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, அது கருப்பா சாப்பான்னு கூட எனக்கு புரியலை. பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஏதோ ஒரு அனாமதேய பேர் வழி இந்த சைமன் கட்சியில் யாரோ ஒரு ஆளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்கிறது மாத்திரம் தெரியுது. அந்த மாதிரி என்ன பண்ணிச்சுங்கிறது சைமனுக்காக தெரியுமான்னு தான் கேட்கணும். நம்ம சமூக செயல்படுற இருந்தாங்க, நாங்கள் தான் நாம் தமிழர் கட்சியில் இணைச்சிக்கிட்டோம் அவங்கள அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. சமூகத்தில் அவங்க என்ன மாற்றத்தை உண்டாக்குனாங்கன்னு சொன்னால் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே செய்திகள் தான். யூடியூப்பை தவிர வேறு யாருக்கு தெரியும்? அவங்க எந்த ஊருக்காரரு, தமிழரா, தெலுங்கரா, கன்னடக்காரரா, ஆப்பிரிக்கரா, அமெரிக்கரா, எந்த ஒன்றுமே தெரியாது. காளியம்மாங்கிற பேர் ஒரு பேரை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உருவம் கூட எப்படி இருக்குன்னு தெரியல. நடுத்தர வயசா, கல்ட்டு வயசா, சின்ன பொண்ணாக ஒன்றுமே தெரியல. நீங்கள் சொல்கிறத வச்சு தான் அப்படி ஒரு ஆள் இருக்கிறதே எங்களுக்கு தெரியுது. பொதுமக்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? யூடியூப்புக்காரர்களுக்கு செய்தி அவ்வளோதான், வேறு ஒன்றும். காளியம்மாள்னால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. யூடியூப்புக்காரர்களுக்கு ஏதோ ஒரு செய்தி வறுமையினால இதை காளியம்மாளுங்கிற ஒரு ஆளை வச்சுக்கிட்டு ஓட்டுங்க, அவ்வளோதான். நாம் தமிழர் கட்சியினாலே ஒரு அறியப்படக்கூடிய முகங்களில் காளியம்மாளும் ஒருத்தவங்க. அதுவும் ஒரு பெண் அரசியல்வாதியாக இருக்கிறாங்க. நாங்கள் பாருங்கள், எம்பி எலெக்ஷனுக்கும் நிற்க வைக்கிறோம், இங்கே நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்கும் அவங்களுக்கு நிற்க வச்சுருக்கோம், அவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. நான் கூட ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிட இருந்தேன். எலிஜிபிலிட்டி இல்லைன்ட்டாங்க, அதனால் நிற்கலை. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆகலான்னு பார்த்தேன். அதுக்கு எம்பி ஆனால் தான் வர முடியும்னாங்க, அதுக்கு முடியல. அப்புறம் எம்பி ஆகலான்னு, அது ஏதோ ஒரு கட்சியில் இருந்தால் தான் எம்பி ஆகலான்னாங்க. அந்த கட்சியில் சேரப்படாக்க உனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னாங்க. இவ்வளவு முயற்சிகள் எடுத்திருக்கேங்க, இந்த செய்தியெல்லாம் வரவே இல்லையே. இப்போ நீங்கள் சொன்ன செய்திக்கு எதுக்கும் என்ன வித்தியாசம்? காளியம்மா அதில் நிற்கிறதுக்கு இருந்தாங்க, நிற்கல. இதில் நின்னாங்க, தோற்று போயிட்டாங்க. அதில் வர பார்த்தாங்க, வரல. இப்படி இதெல்லாம் கூட செய்திங்க. சமூக செயற்பாட்டாளருங்கிறீங்க. என்ன சமூக இது பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க?
எந்த எந்த ஊரில் என்ன போராட்டம் பண்ணாங்க, எந்த மகளிருடைய முன்னேற்றத்துக்கு இது பண்ணாங்க, இல்லை யாருக்கு என்ன பண்ணாங்க, ஏதாவது ஒரு செய்தி உண்டா, ஒரு தகவல் சொல்லுங்கள். போய் அவங்களா அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி ஏதாவது செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லுங்கள், கேட்கலாம். யாருன்னே தெரியாது. சீமானே என்ன பண்ணாருன்னு யாருக்கு தெரியாத நிலமையில் இருக்கும்போது அவர் கட்சியில் யாரோ இருந்தாங்களோ அவர் ஒன்றும் புரியலைங்க. நாம் தமிழர் கட்சி வந்து ஜெயிக்கல அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அட்ரஸ் பண்ணாமல் விட்டுற முடியுமா? தமிழக அரசியலே வந்து பெண்களுக்கு பாருங்கள் இவ்வளோ முன்னுரிமை நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதுதாங்க இப்போ நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் நடந்துருக்குதா? ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்லி தான் தெரியுது. உங்கள் ஆஃபீஸுக்கு மாத்திரம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். மக்கள்கிட்ட இதெல்லாம் கொண்டு போய் சொல்லணுங்க. மனசுக்குள்ளாரே வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நாங்கள் சொன்னோம் இல்லை, இவ்வளோ என் மனசுக்குள்ளார இருந்தது, வெளியில் சொல்லாமல் விட்டுட்டேன். சொல்லியிருந்தாக்க நானும் தலைவனாக இருக்கலாம். இப்போ தெரியுது, மனசுக்குள்ளார இருக்குது, வெளியில் சொல்லி அதை கூட வச்சுக்கிட்டு ஒரு கட்சி மாதிரி நடத்திட்டு போகலான்னு தெரியுது. நாம் தமிழர் கட்சிங்கிறதே அடையாளம் தெரியாத ஒரு கட்சி. நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து காப்பாற்ற முயற்சி உங்கள் யூடியூப்புக்காரர் பூரா காப்பாற்ற முயற்சி பண்ணி கூட அவர் வந்து மக்கள் வந்து அவரை கண்டுக்க கூட இல்லை, சட்டை கூட பண்ணல. பட் உடுவனான்னு நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்காக ஒரு நேரத்தையே இது பண்ணுறீங்க. என்ன பண்ணுறது? மக்கள் மத்தியில் வரணுங்க. மக்கள் மத்தியில் வரணும், வந்திருக்கணும், அப்புறம் எதாவது பார்க்கணும், அவங்க எதாவது செஞ்சுருக்கணும். ஐயோ இவங்களா போயிட்டாங்கன்னு இருக்கணும். அந்த மாதிரி ஆள் இல்லையே. இத்தனை தேர்தலில் வந்து போட்டியிடுறோம், ஆனால் ஜெயிக்கல அப்படிங்கிறதுனால வந்து நீங்கள் எங்களை ஒதுக்கிடக்கூடாது. இப்போ நாம் தமிழ் கட்சியிலேருந்து எவ்வளோ பேர் போனாலும் அது வந்து எங்களுக்கு இழப்பு கிடையாது, நாங்கள் வந்து மக்களுக்காக தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் இப்போ வந்து இலையுதிர் காலம் மாதிரி கலை உதிர் காலம்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்குறேன்? நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு பொட்டல் வெளி, பாலைவனம். அதில் எங்கே புல் எங்கே முளைச்சிது, பூண்டு எங்கே முளைச்சிது, களை எடுது, செடி முளைக்கிறதும் இல்லை, களையும் இல்லை, களை உதிர்க்கா சொல்லிக்கிட்டு போகிறாரு. வார்த்தை ஜாலத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இல்லாத ஒரு கட்சிக்கு கொடுக்க வேண்டாத விளம்பரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் இல்லவே இல்லையே, ஆளே இல்லையே. இல்லாத ஒருத்தர் வந்து இருக்கிறதா வந்து ஒரு பிரமையை உண்டாக்கிக்கிட்டு இருக்கிறது யூடியூப் தான். அது நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்களே என்னென்னவோ முயற்சி பண்ணுறீங்க, மக்கள் மத்தியில் ஈடுபடுறீங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து இப்போ காளியம்மாள் வந்து கட்சியை விட்டு விலகுறாங்க அப்படின்னு சொன்னதும் சிலர் வந்து நாம் தமிழ் கட்சி சார்ந்தவங்களே சிலர் வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி தான் காளியம்மாளுக்கு வந்து மரியாதையே கொடுக்கல உள்கட்சியில், நாங்களும் விலகுறோம் அப்படின்னு சொல்லி வெளியே வராங்க. ஆக கட்சியில் ஒரு 3-4 பேர் இருக்காங்கன்னு தெரியுது. அந்த பின்னாடி நின்றுட்டு இருப்பாங்களா, அதில் ஒரு 2 பேர் போயிடுறாங்களா, ஒரு 10 பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்போது அந்த சைமன் பேசும் போதெல்லாம் அவர் அப்படி கவரில் தூக்கும்போது அவர் ஜோக் அடிக்கிறான்னு கரெக்டாக அந்த குறி சொல்லுவார். உடனே மகான்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் 2 பேர் வெளியே போகிறாங்களா? அதான மொத்த கட்சி, அவ்வளோதானே அவரை பொறுத்தவரைக்கும். வேறு யார் இருக்கா அந்த கட்சியில்? தமிழ்நாடு முழுக்க வந்து திமுகவுக்கு இணையாக வந்து நாங்கள் அலுவலகம்லாம் இருக்குது, கிளை அலுவலகம்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியே இப்போ எங்கே சென்னையில் எந்த இடத்துல இருக்குது அவங்க கட்சி அலுவலகம்? சென்னையிலே எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இல்லை மற்ற ஊர்களை பற்றி பேசுகிறது. நான் ஆவடியில் இருக்கிறேன், அவங்க கட்சி எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. அவங்க கட்சி கொடி பறக்கிற மாதிரி கூட தெரியல. போகிற வழியில் போர்வரை தாண்டி போகிறேன், இது பற்றவாக்கம் தாண்டுறேன், பெரம்பூரை தாண்டுறேன். இவ்வளோ இடங்கள் எங்கேயுமே நாம் தமிழருங்கிற பேர் நான் எங்கேயும் பார்க்கவே இல்லை. யூடியூப்பை தவிர வேறு எங்கேயாவது அவரை பற்றி ஏதாவது யாராவது பேச்சு அடிப்பட்டு சொல்லுங்க பார்க்க. யூடியூப்காரர்களால் ஆதரிக்கப்பட்டு இது ஆக இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் என்ன இது முயற்சி பண்ணி அவரை தலைவராக்க முடியல. ஒரு வகையில் பார்த்தா அது உங்களுடைய தோல்வியாக தான் நான் பார்க்குறேன். யூடியூப்காரர்களுடைய தோல்வியாக தான் நான் பார்க்குறேன். சீமானை நீங்கள் வந்து ஒட்டுமொத்த யூடியூப்பும் வந்து அவரை காப்பாற்ற பார்த்தீங்க, ஒன்றும் நடக்கலையே. இன்றைக்கி என்ன பார்த்துட்டு வாங்க தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. தேர்தல் ஆணையம் வந்து 3வது பெரிய கட்சியெல்லாம் சொல்லி பார்த்துச்சு, ஒன்றும் நடக்கலை. ஈரோடு தேர்தலில் வந்து எல்லா கட்சிக்காக தன்னுடைய பிடிஎம் எல்லாத்தையும் வந்து யாரும் நீக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ இது பண்ணி புறக்கணிக்கிறதா அது இதெல்லாம் சொல்லி நிறுத்திட்டு உங்கள் ஓட்டெல்லாம் அவருக்கு போடணும்னு அவங்களுக்கெல்லாம் ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக சொல்லியும் கூட பாஜக வாங்கின 12,000 ஓட்டு இவருக்கு முதல்ல விழுந்த 12,000 ஓட்டு பார்த்தா அந்த 24,000 ஓட்டில் கரெக்டாக நின்று போச்சு. சொல்லி வச்ச மாதிரி அதுக்கு மேலே ஒரு ஓட்டு விடுவில்லை. ஈரோடு எலெக்ஷனில் பாஜக வாங்கின ஓட்டு நாம் தமிழர் வாங்கின ஓட்டு போன எலெக்ஷனில் என்ன ஆகுச்சா அந்த ஓட்டு கரெக்டாக அந்த 24,000 ஓட்டு அப்படியே நின்று போச்சு. இல்லை அவங்கள தவிர அவர்கிட்ட ஒருத்தரும் இல்லை. அது கூட பாஜக ஆதரவுனாலே தான் அந்த இது வந்தது. இன்னும் ஒரு 10,000 ஓட்டு போட்டு அவரை காப்பாற்றிருக்கலாம், இதை டெபாசிட் வாங்கிறதுக்காக பண்ணியிருக்கலாம். அதையும் பண்ணாமல் விட்டாங்க. தொடர்ந்து மக்கள் திமுககாரருங்க வாக்கு இது இதுக்கே போகலை, தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஈரோட்டில் போகலை. அவங்க
ஏன்னா எதிர்த்தே யாரும் நிற்கலான்னு விட்டுட்டாங்க. பொதுவாக அந்த மாதிரி எதிர்க்கட்சி வந்து பலவீனமாக இருக்கும்போது மக்கள் ஓட்டு போட வரமாட்டாங்க. அதுக்கு நான் ஏற்கனவே உதாரணம் சொல்லியிருக்கேன். கிருஷ்ணகிரி தேர்தலில் வந்து திமுக ஆட்சியில் இருந்தபோது இந்திரா காந்தி சொல்லி சி சுப்பிரமணியத்தை வந்து கிருஷ்ணகிரியில் நிற்க வச்சாங்க. காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தபோது நிற்க வச்ச போது எதிர்த்து யாருமே நிற்கலை. எப்படி அவர் ஜெயிக்க போகிறாருன்னு விட்டுட்டாங்க. சரி போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்படுவார்னு நினச்சிக்கிட்டா, ஏன்னா எங்கள் அண்ணன் ராஜாராம் தான் பொறுப்பாளராக இருந்தார். போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு பார்த்தாக்கா எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு சனாதன கூட்டம் வரத தேசிகன்னு ஒரு ஆளை நிற்க வச்சுட்டாங்க. நிற்க வச்சுட்டு அந்த நாமினேஷன் போட்டு காணாமல் போயிட்டார். வித்ட்ரா பண்ணி வச்சிருக்கியா, அப்போ அன்னப்போஸ்டாக போயிட்டும், நீ எப்படி தோக்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு ஆளை தேடினா ஆள் கிடைக்கவே மாட்டேங்கிறார். தேர்தல் வந்துருச்சு. இந்திய தேர்தலில் ஒரு இது என்னன்னா, 10,000 பேர் இருக்கிறாங்கன்னாக்கா ஒரு 4,000 பேராவது ஒரு 40% ஓட்டு போடணும், ஒரு 30% ஓட்டு போடணும். அப்போ தான் அந்த தேர்தல் செல்லும். அதுக்கும் குறைச்சலாக ஓட்டு விழுந்ததுன்னா அந்த தேர்தல் செல்லாது, மறுதேர்தல் நடக்க வேண்டியிருக்கும். ஸோ இவங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ஓட்டு போடுறத மக்களுக்கு கூட்டு வர வேண்டியதாக போயிடுச்சு. எனக்கு போடு உனக்கு போட்டு இல்லை, ஓட்டு போட்டாகணுங்கிற கட்டாயத்துக்கு போயிட்டாங்க. எங்கள் அண்ணன் போய் அதுக்காக ஊராக போய் கிருஷ்ணகிரியை நாடாளுமன்ற தொகுதியாக நாடாளுமன்ற தேர்தல் 5 எம்எல்ஏ தொகுதியில் சுற்றுன்னு சுற்றி கஷ்டப்பட்ட ஆளுங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து தேர்தல் செல்லுபடி ஆகிறதுக்கான நம்பரை கூட்டிகிட்டு வந்து போடுறதுக்கோ போதுன்னு ஆகி போச்சு. யார் கேட்டாலும் அதான் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்களே, நான் என்ன வரமாட்டேங்கிறாங்க. ஃபோர்ஸ் பண்ணி தேர்தலை இது பண்ணி அப்படி தான் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஓட்டு போட வைக்கிறதுக்கு. அப்படி தான் நடக்கும். எதிர்கட்சி எதிர் வேட்பாளர் சரியாக இல்லைன்னா மக்கள் ஓட்டு போட வர மாட்டாங்க. அதான் ஜெயிக்க போது தெரியுமே அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் இந்த தேர்தலில் மக்கள் வந்து வெறியோடு போட்டாங்க. ஏன்னா நீங்கள் யூடியூப்காரர்கள் கொடுத்த விளம்பரம் இப்படி ஒரு ஆபத்து ஒரு வேளை ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளோ ஓட்டுகள் வந்து போட்டு 90,000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்கன்னா மக்கள் வெறியோடு வந்து போட்டிருக்காங்க. பாஜகவால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆசாமி வந்துடக்கூடாதுங்கிற ஒரு வெறி அந்த ஈரோடு தேர்தல் நமக்கு தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு, அதாவது அவரை யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இந்த பாஜகவால் ஒரு ஆள் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஒரு எல்லா எதிர்கட்சியும் ஒன்றா சேர்ந்து பாஜக ஆதரப்பட்ட ஒரு ஆளை நிற்க வைக்கிறாங்கங்கிற வெறி தமிழக மக்களுக்கு இருக்குதுங்கிறது வந்து ஈரோடு தேர்தல் முடிவுகள், இந்த நடந்த தேர்தல் முடிவு தெளிவாக காட்டுது. இதுக்கப்புறமா நீங்கள் அவரை தூக்கி வைக்கிறது நீங்கள் எல்லாம் பண்ணி பாருங்கள், அடுத்த எலெக்ஷன் பார்ப்போம். ஆனால் இப்போ கட்சியை விட்டு வெளியே வரக்கூடிய தொண்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் தேசியம்னு சொல்லி பேசுனதுனால நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தோம். இப்போ இங்கே இருக்கிறது வந்து இவங்க வலதுசாரியை நோக்கி போகிறாங்க, அதனால நாங்கள் வந்து வெளியே வரோம் அப்படிங்கிற மாதிரி. தமிழ் தேசியமும் வலதுசாரியும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தான். தேசியம்னு வந்தாலும் வலதுசாரி தான். அப்புறம் என்ன இருக்குது? தமிழ்ட்டு பேசிட்டு அப்புறம் எப்படி இங்கே தேசியம் இருக்க முடியும்? இப்போ கூட பாருங்களேன், தமிழ்நாடு பார் கவுன்சில் இருக்கிறது தமிழ்நாடு எடுக்கணுங்கிறாங்க. அப்புறம் தேசியம் எப்படி வரும்? அதில் தமிழ்நாடு இருந்தாலே தேசியம் கிடையாதுங்கிறதால இந்த பேரை எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ் தேசியங்கிறது எப்படி இருக்குது? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தயிரோடைய ஜீராவில் போட்டு ஊற வைக்கிற மாதிரி தான், இல்லாட்டி ஜிலேபி தயிரில் போட்டு ஊற வைக்கிற மாதிரி தான். அப்படி தான் எடுத்து ரெண்டுத்தையும் ஸ்பாயில் பண்ணிடுது. அதனால் தமிழ் தேசியங்கிறது அன்னைக்கு 60களில் வந்து ஏவிகே சம்பத் தமிழ் தேசிய கட்சின்னு தான் ஆரம்பித்தார். பேரை வச்ச உடனே அந்த சம்பத்தை வந்து அண்ணாவையே தூக்கி அடிச்சிருவாருங்கிற எதிர்பார்ப்பு அன்றைக்கி இருந்தது. அப்பேற்பட்ட பரபரப்பை உண்டாக்கிக்கிட்டு இருந்தார் சம்பத்து. கட்சி பேர் தமிழ் தேசிய கட்சின்னு பேரை வச்ச உடனே போய் சேரணும்னு நினச்சவங்களாம் அப்படியே ஓடி விட்டார். ஒற்றவாடை தேட்டரில் தான் அந்த கட்சி ஆரம்பிக்கிறாரு. பாதி பேசிக்கிட்டு இருக்கும்போதே தமிழ் தேசியன்னு உடனே பாதி கூட்டம் வெளியே வந்துருச்சு. அண்ணாவை எதிர்த்து பெருசாக வருவார், பெரிய புரட்சியாக வருவார்னு பார்த்தா பெரிய அடிமையாக இருப்பேன் நானுன்னு போயிட்டார். அப்புறம் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. பேசாமல் காமராஜர்கிட்ட போய் சேர்ந்து காங்கிரஸில் சேர்ந்து காணாம போட்டார். அப்படி தான் போச்சு. தமிழ் தேசியம்ங்கிறது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் 60களில் இருந்தே எடுபடலைங்க. சரி, பார்ப்போம் சார். நேரத்துக்கு